ஸோ அடுத்து ஃபீஸ் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் ஒரு ஸ்டடி சென்டரை சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டடி சென்டர் சொல்ற ஃபீஸ்ல இருந்து மேல வாங்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஒரு 15,000 அவங்க சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா 15,000 தான் நம்ம வந்து கட்டணும். ஸோ இது இல்லாம சர்டிபிகேட்டுக்கு ஒரு அமௌண்ட், புக்குக்கு ஒரு அமௌண்ட், எக்ஸாமுக்கு தனி அமௌண்ட், இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து தனித்தனியா பிரிச்சு வாங்கக்கூடிய நிறைய ஸ்டடி சென்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால பெரும்பாலும் ஃபீஸ் டிரான்ஸ்பரன்சி தெளிவாக கேளுங்க. எனக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும், இதுல இருந்து ₹1 கூட அதிகமா நான் செலவு பண்ண முடியாது என்னால. என்னுடைய சூழல் இதுதான். நான் வேலைக்கு போய் தான் படிக்கிறேன். அப்ப எனக்கு 40,000 நீங்க சொல்றீங்க 3 வருஷத்துக்குன்னா 40,000 தாண்டி ₹1 கூட ஆகக்கூடாது. ஒரு 1000 2000 ஆகலாம். சில பேர்லாம் 40,000 சொல்லி ஜாயின் பண்ணிட்டு 80-90 வரைக்கும் போன கதையெல்லாம் இருக்கு. ஸோ அதனால ஃபீஸ் டிரான்ஸ்பரன்சி தெளிவா கேட்டு வாங்கிக்கங்க. ஸோ ஹிடன் சார்ஜஸ் நிறைய அகாடமிஸ்ல இருக்கு. இப்போ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றாங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் ஒன்று, சர்டிபிகேட் வாங்கும்போது தனி ஒரு ₹1000 கொடுங்கம்மா, புக்ஸ் தனியா வாங்குங்கம்மா, அசைன்மெண்ட்டுக்கு தனியா பே பண்ணுங்கம்மா. இந்த கான்செப்டே வேணாம். இந்த கான்செப்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா காசு போயிட்டே இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீஸ் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால போகும்போது தெளிவா உட்காந்து கேட்டுக்கங்க. சார் எனக்கு இவ்வளவுதான ஃபீஸ் தாண்டி அதிகமா வராது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. அது ரொம்ப முக்கியம்.